ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா? ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு உகந்த 21 பூக்கள், 21 இலைகள் அர்ச்சனை செய்வார்கள். ஸோ அந்த அர்ச்சனை செய்யறது மூலியம் நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ தெரியாதவர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிள்ளையாருக்கு நம்ம 21 பூக்கள் வைத்து அர்ச்சனை செய்வதன் மூலம் நமக்கு என்ன பலன் அப்படின்றதையும் இதில் ஷேர் பண்ண போகிறேன். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. முதல் பூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி. ஸோ இந்த செம்பருத்தி வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணோம்னால் நம்ம விநாயகருக்கு நமக்கு சகலவித செல்வமும் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது தும்பைப்பூ. ஸோ இது நான் நேத்திக்கே பறிச்சுட்டு வந்துட்டேன். அதனால லைட்டாக எல்லாமே வாடின மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம எல்லா பூவும் கேதர் பண்ணிட்டு தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால லைட்டாக வாடின மாதிரி இருக்கும். ஸோ என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. தும்பைப்பூ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த தும்பைப்பூ மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய்கள் அகன்று ஆரோக்கியம் உண்டாகும். அடுத்து மகிழம்பூ. மகிழம்பூ வைத்து அர்ச்சனை செய்தால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மனம் அமைதி கிடைக்கும். அடுத்து பவழமல்லி. ஸோ இந்த பவழமல்லியே நம்மளால பறிக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. ஏன்னா உடனே உதிர்ந்து கீழே கொட்டிடுது. ஸோ இந்த பவழமல்லி எனக்கு இப்படி தான் கிடைச்சது. நேற்றுக்கே பறிச்சுட்டு வந்ததுனால பவழமல்லி வைத்து நம்ம பூஜை செய்தால் கல்வி மேம்படும். குழந்தைகளுக்கு நமக்கு ஞாபக சக்தியெல்லாம் இல்லை அப்படின்னு நிறைய குழந்தைங்க எவ்வளோ படித்தாலும் நம்மளுக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருமே உட்காந்து ஒரு பூக்கள் வைத்து கூட நம்ம அர்ச்சனை செய்யலாம். பிள்ளையாருக்கு விநாயகர் சதுர்த்தியை பயன்படுத்திக்கோங்க. மனதார நம்ம வேண்டிக் கொண்டு எது செய்தாலும் அது அத்தனையுமே நடக்கும். நெக்ஸ்ட்டு எருக்கும் பூ. பிள்ளையாருக்கு ரொம்பவே உகந்த பூ அப்படின்னு சொல்லலாம். இந்த பூ வைத்து பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்வதன் மூலம் நமக்கு ஏற்படும் நோய்கள் அனைத்துமே அகலும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நோய்கள் அகன்று நமக்கு நன்மையை கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் மாதுளைப்பூ. நான் உங்களுக்கு லைவாகவே பறிச்சுட்டு உங்களுக்கு வீடியோவாக காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் கடையில் போய் வாங்கும்பொழுது தெரியணும் அப்படின்றதுக்காக தான். அது மட்டும் இல்லை, நம்ம செடியிலேயே போய் பறிக்கிறோம், இல்லை பக்கத்துலேயே இருக்கும் ஆனால் தெரியாமையே இருக்கும் அந்த பூ என்ன பூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெரியாதவர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த மாதுளம் பூ வைத்து நம்ம பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்தோமானால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பிள்ளையாரை நினைத்து குழந்தை வரம் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து வெள்ளை எருக்கும் பூ. இந்த வெள்ளை எருக்கும் பூ பிள்ளையாருக்கு ரொம்ப உகந்தது. அது மட்டும் இல்லை, கண் திருஷ்டி, பில்லி, ஏவல் அந்த மாதிரி எது இருந்தாலும் நம்ம வீட்டில் அது அனைத்துமே விலகும். அடுத்து அரளிப்பூ. ஸோ அரளிலையுமே நிறைய விதமான அரளி இருக்குது. ஸோ அதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ முதல்ல இந்த அரளிப்பூ. இது அடுக்கு அரளி, ரோஸ் கலரில் இருக்குது பாருங்கள், பிங்காக இருக்கும். ஸோ இந்த அரளிப்பூ வைத்து நீங்கள் பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்தமானால் தீய சக்திகளை நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம இந்த பூ வைத்து பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்தோம்னா நல்லது. அடுத்து செவ்வரளி. ஸோ செவ்வரளிக்கும் இந்த அரளிப்பூக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ செவ்வரளி வைத்து பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்தோமானால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் தொல்லைகளில் இருந்து விடுபட்டு நமக்கு வெற்றி கிடைக்கும். அது முக்கியமாக நமக்கு தேவை. ஸோ எதிரிகள் இல்லாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ செவ்வரளியை வைத்து அந்த எதிரிகளின் தொல்லையெல்லாம் நீக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார்கிட்ட வேண்டிக்குவோம். அடுத்து ஊமத்தை பூ. இது மலர்ந்தால் நல்லா அழகாக வெள்ளையாக அழகாக சூப்பராக இருக்கும். ஸோ இது இனிமே தான் மலரும். நான் கொஞ்சம் அரும்பாக இருக்கும் போதே பறிச்சுட்டு வந்துட்டேன். பூத்துட்டா என்ன ஆகுதுன்னா கீழே விழுந்துடுது. ஸோ கீழே விழுந்த பூவை நம்ம எடுத்துகிட்டு பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்ய முடியாது இல்லையா? அதுக்காக தான் நான் முன்னாடியே இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஊமத்தை பூ வைத்து நம்ம பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்தோமானால் அவதூறு பேரிலிருந்து விடுபடலாம். ஸோ தேவையில்லாத பேச்சுகள் நம்ம மேலே இருக்குது அப்படின்னா அது எல்லாமே விடுபடும். அடுத்து முல்லைப்பூ வைத்து பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்தோமானால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண் திருஷ்டியிலிருந்து நம்மை காக்கும்.
ஸோ நம்ம பெரும்பாலும் வந்து வீட்டில் வந்து முல்லைப்பூ வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க. பூஜை அதாவது ஃபோட்டோஸ்க்கெல்லாம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, சாமி படத்துக்கு, பிள்ளையாருக்கு, குரு பகவானுக்கெல்லாம் ரொம்ப உகந்தது முல்லைப்பூ. ஸோ அதை வைத்து வழிபடுங்க. நம்ம வீட்டில் இருக்க கண் திருஷ்டியெல்லாம் நம்மளை வந்து அண்டவே அண்டாது. அடுத்து வந்து தங்க அரளி. இந்த தங்க அரளியே வந்து 2-3 விதமாக இருக்குது. கொடி அரளியும் இருக்குது, இந்த மாதிரி செடியில் இருக்க அரளியும் இருக்குது. இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து வீட்டில் வந்து எல்லாருமே வளர்க்கக்கூடிய தங்க அரளிப்பூ இது. ஸோ இந்த அரளிப்பூ வைத்து நம்ம வந்து பிள்ளையாருக்கு வழிபடுவதன் மூலம் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய திறமையை மேம்பட செய்யும். ஸோ நம்மளுடைய திறமை நமக்கே தெரியாது, அப்படி இருக்கிற திறமையை வந்து மேம்படுத்தி வெளியே கொண்டு வரும். அடுத்து வந்து புன்னைப்பூ. புன்னைப்பூ பிள்ளையாருக்கு வைத்து அர்ச்சனை செய்தோமானால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் அழுத்தம் நீக்கி மனம் அமைதி உண்டாகும். ஸோ நமக்கு வந்து ப்ரெஷர் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் வீட்டில் எல்லாருக்குமே. ஸோ அந்த மன அழுத்தத்தில் இருந்து நம்ம வந்து விடுபடலாம். அடுத்து நித்திய மல்லிப்பூ. இந்த நித்திய மல்லிப்பூ வைத்து பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்தோமானால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஓங்கும். ஸோ நமக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த நித்திய மல்லியோ இல்லை ஜாதி மல்லியோ 2 பூக்களில் எது வேணாலும் வந்து வைத்து வழிபடலாம். அடுத்து நொச்சி பூ. ஸோ நொச்சி மரத்தில் இருக்கும் இந்த பூவை வைத்து பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்தோமானால் ஆபத்துகளிலிருந்து நம்மை காப்போம். அடுத்து வந்து சங்குப்பூ. இந்த சங்குப்பூ வைத்து நம்ம பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்தோமானால் நம் வறுமையை போக்கும். அடுத்து வந்து ரோஜா பூ. ஸோ என்ன நிறமா இருந்தாலும் பரவாயில்ல, ரோஜா பூ வாங்கிக்கோங்க. ரோஜா பூ வாங்கி பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்வதன் மூலம் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப பிரிவை வந்து நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னடா குடும்ப பிரிவை போக்கும் அப்படின்றீங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. குடும்ப பிரிவு அப்படின்றது நிறைய பேருக்கு பிரச்சனை வந்து குடும்பம் வந்து பிரிந்து இருக்குது இல்லையா? ஸோ அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு தேர்வு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ரோஜா பூவை வைத்து பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். அதுவும் விநாயகர் சதுர்த்தி அன்று செய்தால் ரொம்பவே விசேஷம். அடுத்து இட்லிப்பூ. இட்லிப்பூ வந்து நம்ம வைத்து வழிபட்டால் என்ன நன்மைகள் அப்படின்றத சொல்கிறேன். விரும்பியவை நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது வந்து நிறைவேறதுக்கான ஒரு பலன் கிடைக்கும். ஸோ அடுத்து இட்லிப்பூ வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சாமந்தி பூ. ஸோ சாமந்தி பூ எப்பொழுதுமே நம்ம வீட்டில் வந்து பிள்ளையாருக்கு மட்டும் இல்லை, நம்ம சுவாமி படத்துக்கு எல்லாத்துக்குமே வைத்து நம்ம வந்து வழிபடுறோம். ஸோ செல்வம் பொருளாதாரம் வந்து ஆடம்பர வாழ்க்கை வந்து மேன்மேலும் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அந்த சாமந்தி பூ மட்டும் கிடையாது, செம்பருத்தி பூ, சங்குப்பூ, அப்புறம் வந்து இப்போ நான் காமிச்ச அந்த முல்லைப்பூ, பவழமல்லி, இந்த மாதிரி எது கிடைச்சாலும் நம்ம வந்து பூஜை அறையில் வைத்து வழிபடுறது ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து மாம்பூ. மாம்பூக்கு பதிலாக என்னடா இலைய கட்டுறால அப்படின்னு நினைக்காதீங்க. மாம்பூ வந்து இப்போ கிடைக்கல, சீசன் இல்லை இல்லையா? அதனால பூவாக இல்லை. பூ இருக்கும், பட் மேலே இருக்குது, அதை நம்ம வந்து பறிக்க முடியல. ஸோ அதனால வெறும் இலையை மட்டும் பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மா இலை வைத்துட்டு உங்களுக்கு மாம்பூ வைத்து பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்தோமானால் அதுக்கு என்ன பலன் அப்படின்றத சொல்கிறேன். நம்ம வந்து விரும்பியது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் செல்வம் பொருளாதாரம் எல்லாமே கிடைக்கும். செல்வம் செழிப்பு அனைத்துமே நமக்கு கிடைக்கும். சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நமக்கு. ஸோ நாம் ஆல்ரெடி மா இலையெல்லாம் வந்து வீட்டு வாசலில் தோரணமாகவே கட்டுவோம். ஏன் அப்படின்னா கண் திருஷ்டி கெட்டது எதுவும் வரக்கூடாது அப்படின்வோம். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கு நன்மை நடக்கணும் அப்படின்னாலும் நம்ம வந்து மா இலையை தான் முதல்ல வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஸோ மாம்பூ வைத்து வழிபடுங்க, கிடைச்சதுன்னா ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து நிறைய பூக்கள் இருக்குது. நாகலிங்கம் பூ இருக்குது, நாகலிங்கம் பூ கூட வைத்து வந்து வழிபடலாம். ஸோ சில பூக்கள் வந்து கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக பூ வைத்து கூட வழிபட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 21 பூக்களுக்கு மேலேயே தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த 21 பூக்களை வைத்து பிள்ளையாருக்கு அர்ச்சனை செய்து விநாயகர் சதுர்த்தி அன்று எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து தாழம்பூ கிடைக்கும்,
தாமரைப்பூ கிடைக்கும், சம்பங்கி பூ கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பூக்கள் கிடைத்தா கூட ரொம்பவே விசேஷம். மல்லிப்பூ கிடைச்சாலும் வாங்கி வைத்து வழிபடுங்க. இது எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் நம்ம விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஏன்னா நம்ம வந்து பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வந்து எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வீடியோ அப்லோட் பண்ணால் ரொம்ப லேட் ஆகும், டிலே ஆகும் இல்லையா? உங்களுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த வீடியோ பதிவிட்டால் தான் நீங்கள் வந்து தேவையான பூக்களை வைத்து அர்ச்சனை செய்து வழிபட முடியும். ஸோ அதுக்காக இப்போ நான் உங்களுக்கு வந்து அர்ச்சனை செய்வதற்காக நான் பூக்களை வைத்து காமிச்சிருக்கேன். நான் என்னுடைய விநாயகரை வைத்து விநாயகருக்கு என்னென்ன பூக்கள்லாம் வைத்து வழிபட்டிருக்கேன் அப்படின்றத அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பிள்ளையாருக்கு உகந்த பூக்கள்லாம் வைத்து பூஜை பண்ணியாச்சு இல்லையா? நம்ம அடுத்து வந்து இலைகளை பற்றி சொல்லணும் இல்லையா? வெறும் பூக்களை மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து போய் இலைகளை பற்றியும் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் 21 இலைகளை பற்றியும் அதோட பலன்களை பற்றியும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், கூட ஆல் இன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் மொபைல் கூட நோட்டிஃபிகேஷன் வரும். எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.